to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. விருதுநகர் தொகுதியில் தம்மை எதிர்த்து போட்டியிடும் அனைவரும் பலமானவர்களே, யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை என்று காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் கூறியிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 4வது முறையாக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் போட்டியிடுகிறார். கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, மக்களிடம் எவ்வாறு வாக்கு சேகரிக்கிறார் என்பது குறித்து அவரிடம் கேட்கலாம். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதியா மாறி இருக்கு. காரணம், உங்க எதிரணியில போட்டியிடக்கூடிய ராதிகா சரத்குமாரா இருக்கட்டும், நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் போட்டியிடுறாங்க. இவர்களுடைய போட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? என்னை பொறுத்த மட்டும் இதில் போட்டி என்பது மோடிக்கு எதிரான ஒரு போட்டி, மோடியினுடைய கொள்கைகளுக்கு எதிரான போட்டி. இதில் முகமுடி அணிந்த அவர்களுடைய வேட்பாளர்கள் வந்திருக்கலாம். ஒருவர் பி டீமாக வரலாம், ஒரு ஒரிஜினல் டீமாக வரலாம். ஆனால் இதில் இந்த தேர்தல் என்பது மோடியினுடைய தவறான பொருளாதார கொள்கை, விலைவாசி, வேலைவாய்ப்பின்மை, இதுதான் இந்த தேர்தலுடைய மையமாக இருக்கிறது. மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் தேர்தலுடைய மைய கருத்தாகவே இருக்கிறது. எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களை உங்களுக்கான ஒரு பலமான போட்டியாளர்களா நீங்க பாக்குறீங்களா, பார்க்கலையா சார்? என்னை பொறுத்த மட்டும் எல்லா வேட்பாளர்களுமே பலமானவர்கள் தான். எங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு வேட்பாளரையும் தரம் தாழ்த்தவில்லை. ஆனால் இந்த தேர்தல் மோடிக்கு எதிரான தேர்தல். எங்களுடைய எதிரணியில் இருப்பவர்கள் மோடியினுடைய ஆதரவாளர்கள். ஒருவர் பி டீமாக இருக்கிறார், ஒருவர் ஒரிஜினல் டீமாக இருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் உங்களுக்கு ஆதரவா பரப்புரை பண்ண வராங்களா? எப்போ வராங்க? அது ராகுல் காந்தி அவர்கள் அவர்களுடைய திட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவிக்கும். எந்த இடத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்தாலும் சரி, தமிழகத்திற்கு வந்தால் தமிழகத்தில் எப்பொழுதுமே அன்பு செலுத்துபவர்கள் நாம். அவர் எங்கு வந்தாலும் சரி, விருதுநகரில் அதற்கான ஆதரவு பெருகும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சார், தொடர்ச்சியா மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்காங்க. அடுத்து கூட விருதுநகர் தொகுதியில அவங்க வேட்பாளருக்கு ஆதரவா பிரச்சாரம்லாம் பண்ண இருக்கிறதா சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க அவருடைய வருகையை? நட்டா வந்தார், திரு மோடி அவர்கள் வருகிறார்கள், வரவேற்கிறோம். அவரை பொறுத்த மட்டும் விருதுநகர் தொகுதிக்கு எய்ம்ஸ் கட்டடத்தை அடிக்கல் நாட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தார். இன்னும் அதில் வெறும் செங்கலோடு நிற்கிறது. மோடி அவர்கள் வரும்பொழுது சென்று எய்ம்ஸ் கட்டடம் என்ன நடக்கிறது என்று பார்ப்பாரா என்ற ஒரே கோரிக்கை தான் இருக்கிறது. பார்க்க வேண்டும், பார்க்க நேரம் இருக்குமா என்று அவருக்கு தெரியவில்லை. அதே போல மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி ரயில் திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பதில் சொல்வாரா மோடி என்ற கருத்து இருக்கிறது. பட்டாசு தொழில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது, அதை பற்றி பேசுவாரா என்ற கருத்து இருக்கிறது. இவை அனைத்தையும் பற்றி பேச வேண்டும். இதை விடுத்து மக்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும் மோடி அவர்கள். கடந்த ஆண்டுகளில் தான் செய்த பணிகளும், காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகளும், ராகுல் காந்தி அவர்களினுடைய தமிழக வருகையும் நிச்சயமாக வெற்றிகளை பெற்றுத்தரும் என விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு. A stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.